வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த பாக்கியஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், சனி, புதன் எல்லாம் சேர்ந்துருக்காங்க பாக்கியஸ்தானத்தில். எப்போவுமே பாக்கியஸ்தானத்தில் அதுலேயும் சுக்கிரன் உச்சம் 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் உச்சமாக இருக்கார். ரொம்ப விசேஷம். அப்போது இது குடும்பத்தில் பயங்கர சந்தோஷங்களை பற்றி பேசுகிறது. எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளை பற்றி பேசுகிறது. தெய்வ கடாட்சம். தெய்வ கடாட்சம்னா மன நிறைவு, மனசில் சந்தோஷம். அது வயது வரம்புங்கிறதே இல்லை. சின்ன குழந்தைகளுக்கும் சந்தோஷம், பெரியவங்களாக இருந்தாலும் சந்தோஷம். பெரிய அளவு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம். யாரையாவது ஒருத்தரை போய் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத சில மாற்றங்கள்லாம் நிகழும்பாங்க. அது போலெல்லாம் நிகழ ஆரம்பிக்கும். அப்போ இது என்னன்னு சொல்கிறது? இந்த ஒரு காலத்தை இது ஒரு கோயின்சிடன்ஸ் சொல்கிறதா, இல்லை தெய்வ அருள்னு சொல்கிறதா, என்னன்னு சொல்லுவீங்க? அவ்வளோ அருமை. சில காரியங்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது அது ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, சில விஷயங்கள் நம் முயற்சியால் நடக்கிறது, சிலது விதிக்கப்பட்டு இருக்கிறது. விதின்னு சொன்னாலே பயப்படுவீங்க. ஆனால் நல்லது நடக்கும். விதியிலேயே நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது நடக்கிறது. மனசில் நல்ல தைரியம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செயல்படும் போது தான் பெஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே போல் இறை வழிபாட்டில் ஒரு கணக்கு இருக்குது. என்னென்னா, சுயநலமாக நீங்கள் வேண்ட அது நடக்காது. எப்போவுமே பக்கத்தலைக்கு பாயசம் கேட்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளை, அப்படின்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க. இது அதோடைய சூட்சமம். பக்கத்தில் பாயசம். என் கிளாஸில் எல்லோரும் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும் தெய்வமே, நீயும் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிடுவேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது எப்போவுமே ரொம்ப சுயநலமாக நம்ம வேண்டுறது நமக்கு நடக்காமல் போயிடும். அதனால தான் சொல்லுவாங்க, தெய்வத்திட்ட நீ எதுவுமே கோரிக்கை வைக்காதேன்னு கூட சொல்லுவாங்க. அவருக்கு தெரியும் என்ன உனக்கு தரணுன்ட்டு. எதிர்பார்க்காத நன்மைகளை பற்றி தான் பேசுகிறது இந்த முதல் 15 நாள். அதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்றைக்கி 9ல் 10ஆம் வீட்டுக்கு வர்றார். 2ஆம் வீட்டுக்குடைய சூரியன் 10ல் உச்சம். தொழிலில் அது பாட்டுக்கு நடக்கும். வெற்றி அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் எதோ ஒன்று சொதப்பி பண்ணால் கூட அது நல்லா ஆகிடும். அந்த அளவுக்கு சக்ஸஸை தரும் உங்களுடைய தொழில் ஸ்தானம். அப்போ புதுசாக நான் வேலை தேடுறேன், கண்டிப்பாக கிடைக்கும். எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா பிரைட்டாக இருக்கார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உதறலாம் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பிரைட்டாக இருக்கீங்கன்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புத காலம். எதை தொட்டாலும் சக்ஸஸ் சொல்லுவேன். அது 15 தேதி வரைக்கும் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 2ஆம் வீட்டில் கேது வருகிறார். அது 19ஆம் தேதி மே மாதம் 2ஆம் பகுதியில். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுறார்? 11ஆம் வீட்டுக்கு வர்றார். 10 விசேஷம், 11 அதுலேயும் விசேஷம். அப்போ ரொம்ப நல்லதா? 2 குடைவன் 11, நல்ல தன வரவுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து ராகு கேது. ராகு 8ஆம் வீட்டுக்கும் கேது 2ஆம் வீட்டுக்கும் வருவாங்க. இது ஒரு சின்ன தடைகளை ஏற்படுத்தக்கூடியது தான். ஆனால் உடனடியாக அதோட எஃபெக்ட் தெரியாது. குரு பயிற்சி. குருவும் 15ஆம் தேதி சூரியன் பெயரும்போது குருவும் பெயர்வார். அப்போ குரு 12ஆம் வீட்டுக்கு வர்றார். அப்போ 12ஆம் வீட்டில் குரு அவ்வளோ விசேஷம் இல்லையே, சுபங்களை நடத்துவார். 12ல் குரு இருந்தால் சுத்தம், நல்ல நிம்மதியான தூக்கம், சுபமான வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்குற இடம் விசேஷம். 12ஆம் இடத்துலேருந்து என்ன பண்ணுறார்? 4ஆம் இடத்தை பார்க்குறார், சுகஸ்தானம். வீட்டில் நல்ல சாப்பாடு, நல்ல காற்று, படுத்தா நிம்மதியாக தூக்கம், பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட். வீடு வாங்காதவன் வீடு வாங்குவான். வீட்டை அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணலாம். எல்லா நன்மைகளும் ஏற்படும். 6ஆம் வீட்டை பார்க்குறார். நமக்கு டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மருந்தை சாப்பிட்டா நமக்காவது சரியாச்சா, இல்லை டாக்டர் கொடுத்த சாப்பிட்டதுனால சரியாச்சா? கொடியை சேர்ந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியை சேர்ந்ததா, ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி தெரியாது, ஆனால் நன்மை. அதே போல் 8ஆம் வீட்டை பார்க்குறார். இவர் கோமாவில் இருக்கார், இது தேராது அப்படி சொன்ன ஆள் எழுந்து உக்காந்துருவான்.
ஸோ இந்த ஒரு காலகட்டம் அதான் சொன்னேன், தெய்வ அருள் முக்கியமாக. 9ல் சனியும் சுக்கிரனும் போய் உட்காடுறாங்க. அதில் சுக்கிரன் பவர்ஃபுல்லாகவே இருக்கார் இந்த மாதம் முழுக்க. கவலையே வேண்டாம், மிக மிக சிறப்பான மாதம். தொட்டாலாம் வெற்றி. ஏன்னா தெய்வம் உங்களுக்காக வேலை செய்கிறார். வழிஞ்சு கட்டிட்டு தெய்வம் வேலை செய்யும், அதான் உண்மை. எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை, நான் நாஸ்திங்க, இருந்துட்டு போங்க. தெய்வத்துக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணும். அதனால் ரொம்ப அருமையான ஒரு காலம், வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம். க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். வயசானவங்க, பெரியவங்கள்லாம், சின்னவங்க கூட போகலாம். பெரியவங்க தான் போகணும் தப்பாக சொல்கிறேன், சின்னவங்க கூட போகலாம், எல்லோரும் போகலாம். ரொம்ப ஒரு ரம்மியமான காலம் சொல்லணும். மனசில் சந்தோஷத்தை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேன். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.